இந்த பக்கம் ஏன் போறான்? நீயா? நீங்களா? முதல்ல வண்டி எடு. ஏன் இப்போ எவனாச்சும் துரத்துறாங்க? ஐயோ! ஆமா, நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எவனாச்சும் ஒருத்தன் துரத்திக்கிட்டு இருக்கானே, உண்மையிலேயே நீதான் அந்த கொலையை செஞ்சியா? ஏய், முதல்ல எங்கயா சேஃப்டியான இடத்துக்கு கூட்டு போ, அதுக்கப்புறம் விவரமா சொல்றேன். உங்க பாட்டி கிட்ட கூட்டிட்டு போட்டுமா? என்னது? என் பாட்டி இந்த ஊர்ல தான் இருக்காங்களா? அவங்க இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? இந்த வீட்டுல தான் உங்க பாட்டி இருக்காங்க, இறங்குங்க. பாட்டி பாட்டி, ஐயா, என் ராசா, என் தங்கம், எப்படி பாருக்க இருக்கேன் பாட்டி. ஒரு தப்பும் பண்ணாத நீ இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியப்பா. சேதி தெரிஞ்ச உடனே நான் இங்க ஒடியாந்துட்டேன். நீ எங்க இருக்க, எப்படி இருக்கேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்க்காம இந்த ஊரை விட்டு போறதுலங்கிற முடிவாலதான் இங்க இருக்கிறேன். ஆமா, உன் மேல எப்படிப்பா இந்த பழி வந்துச்சு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது பாட்டி. முதல்ல எனக்கு சாப்பாடு போடு. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. அட கடவுளே, ஒருவேளை சாப்பிடலாம் கூட பொறுத்துக்க மாட்டியா? 2 நாளா எப்படியா பட்டியா இருந்த? பின்ன என்ன பாட்டி, ஒரு பக்கம் போலீஸ்காரங்க துரத்துறாங்க, இன்னொரு பக்கம் ரவுடிங்க துரத்துறாங்க. பசிக்கு ஒரு பண்ணு வாங்கி சாப்பிடனா கூட முடிய மாட்டேன். கொஞ்சம் இருந்த வந்துட்டேன். ஏன் விஜய், ஏதாவது ஒரு போலீஸ் ஆபீசர்ட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லலாம்ல? அது ஏன் கேக்குற? ஒரு கமிஷனர்ட்ட போன்ல சொன்னேன். அவன் என்னடானா என்னைய காட்டி கொடுத்துட்டான். போலீஸ்காரன்ல எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரிய மாட்டேங்குது. சேச்சே, இந்தப்பா சாப்பிடுதா. எனக்கு தெரியும்டா, என்னைக்காவது ஒரு நாள் நீ உங்க பாட்டியை பார்க்க வருவேன்னு. அதனாலதான் உங்க வீட்டுக்கு முன்னாலேயே செருப்பு தைக்கிற மாதிரி ஒருத்தனை டியூட்டில போட்டு வச்சிருந்தேன். வா ஐயா, மாரியாத்தா மேல சத்தியமா சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி என் பேர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. அவனை விட்டுருங்க ஐயா. எப்படிமா விட முடியும்? 2 கொலை பண்ணிருக்காங்க. ஐயா, என் பேரனை பார்த்தா 2 பேரை கொலை பண்ண மாதிரியா தெரியுது உங்களுக்கு? இந்த பாருங்கம்மா, இவனை பிடிக்க வேண்டிய பொறுப்பை டிபார்ட்மெண்ட் என்கிட்ட கொடுத்திருக்கு. நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா கோர்ட்ல வந்து சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க ஐயா, புள்ள 2 நாளா சாப்பிடாம பட்னியா கிடந்திருக்குயா. கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட்டிட்டு போங்க ஐயா. வேண்டாம் பாட்டி, என்ன கோர்ட்டுக்கு தானே கூட்டு போறாங்க. அங்க போய் எல்லா உண்மையை சொல்லி நான் எந்த கொலையும் பண்ண நிரூபிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். வரேன் பாட்டி. வாங்க சார். சபாஷ் மிஸ்டர் ராகவன். சார், நீங்க எப்படி இங்க? அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்துருக்கீங்களே கொலைகாரன், அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சார், இவனை பத்தி கவலைப்படாதீங்க. இனிமே இவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நாளைக்கு காலையில கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறானா இல்லையான்னு பாருங்க. சாரி மிஸ்டர் ராகவன், கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்காக இவனை நான் பிடிக்க சொல்லல. அவ எனக்கு வேணும். புரியலையே சார். இதெல்லாம் உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்ல. வாட தம்பி. சாரி சார், இத்தனை நாளா நீங்க சொன்னதை வச்சு இவன் ஒரு கொலைகாரன்னு சந்தேகப்பட்டு விரட்டி பிடிச்சு அரெஸ்ட் பண்ண. ஆனா இப்போ எனக்கு உங்க மேலேயே சந்தேகமா இருக்கு. கரெக்ட், உங்க சந்தேகம் ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஆமா, இவனை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணத்துக்காக என்ன அடகு வைக்க நான் ஒண்ணு பச்சோந்தி இல்லை. அப்போ வேலையை காப்பாத்திக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்ல. இப்பதான் தெரியுது குற்றவாளி யாரு, கொலைகார யாருன்னு. நீ வா. பாருங்க சார், நீங்க சொன்னதை வச்சுதான் இவனை கொலைகாரன் நான் அரெஸ்ட் பண்ணேன். ஆனா இவன் கொலைகாரனா இல்லையாங்கிறத நாளைக்கு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அது வரைக்கும் நீங்க என்ன மிரட்டினாலும் இவனை என்கிட்ட இருந்து கொண்டு போக முடியாது. உன்னை விட நான் மேலதிகாரி, ஞாபகம் வச்சுக்க. அதனாலதான் சார் இவ்வளவு பொறுமையா சொல்றேன். ப்ளீஸ் கோ அவுட். இப்பவே நான் உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். ஷட் அப். நீ நினைச்சா என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு நான் வீட்டு சமயக்காரன் இல்ல. எனக்கு சட்டம் தெரியும். வெளியில போடா நாயே. யூ ராஸ்கல். என்ன மாதிரி சில தப்பான அதிகாரிகள் இருக்கிறதுனாலதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டையே பொதுமக்கள் தப்பா நினைக்கிறாங்க. போடா. விஜய், இந்த கேஸ்ல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்தது என்னன்னு உண்மையை சொல்லிடு. இதுதான் சார் நடந்தது. அந்த ஹோட்டலுக்குள்ள நடந்த தப்பான செயலை நான் பார்த்துட்டேன். அதை போய் நான் வெளியே சொல்லிட்டா அவங்க வியாபாரத்துக்கு ஆபத்து. அதனால என்ன பிடிக்கிறதுக்காக என் மேலேயே கொலைப்பழியை போட்டு உங்களை வச்சு என்ன பிடிச்சிட்டாங்க. இதுக்கு அந்த கமிஷனர் உடந்தா சார். விஜய், இனிமே நீ எதுக்கும் பயப்படாத.
உன்னை நிரபராதின்னு நிரூபிக்கிறது மட்டும் என் கடமை இல்ல. என்னம்மா என்னாச்சு? யாரோ யாரோ நாளைக்கு ரவுடிங்க வீட்டுக்குள்ள போந்து என்ன அடிச்சு போட்டுட்டு நம்ம அனிதாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியலங்க. நான் தான் சிங்கார் நாடு பேசுறேன். இன்னைக்கு பொய்த்து சாயத்துக்குள்ள அதாயா இன்னைக்கு 6 மணி அளவுல அந்த பையனை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சு உன் பொண்ணை இட்டுக்கணும் போ. டென்ஷன் ஆகாம இடத்த குறிச்சு வச்சுக்க. திருச்சூலம் மலைக்கு மேல இந்த பாரியா மறுபடியும் சொல்றேன், 6 மணிக்கு அந்த பையன் எங்க இருக்கணும். அப்படி இல்ல உன் பொண்ணு 6 பொறுக்கி பசங்க சேர்ந்து கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுவாங்க. ஆமா சொல்லிட்டேன். அனிதா 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 விஜய் விஜய் வராத விஜய் வராத விஜய் போயிடு விஜய் போயிடு. நீ வந்த உன்னையும் பிடிச்சிருவாங்க. யோ உனக்கு நான் தானே வேணும். நான் தான் வந்துட்டேன்ல, அவளை விட்டு. வாடா ராஜா வா, என் பக்கத்துல வந்திருக்கண்ணு. இவளை விட்டுறேன். முதல்ல அவளை அனுப்பு, நான் வரேன். டே முதல்ல நீங்க வாடா, அப்பதான் இவளை அங்க அனுப்புவேன். அவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் லாக்அப்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். நான் எங்கேயும் ஓட மாட்டேயா. அவளை அனுப்பு. டேய் இவளை கூட்டு போங்கடா. அவ என் கையில கிடைச்ச உடனே இவளை விட்டுருங்கடா. என்ன புரியுதா? புரியுதுங்க. இட்டுங்க போங்க போங்க. அவள்தான். போயிட்டு அனிதா. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் சொல்றத கேளு அனிதா, பேசாம போயிடு. முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன் விஜய். இவளை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுருங்க. விஜய் வேணாம் விஜய், நான் சொல்றத கேளு ப்ளீஸ். விஜய் விஜய் போ வேண்டாம், போகாத விஜய். புடிச்சு கட்டுங்கடா. டேய் கண்மணி கொண்டாங்கடா. யோ என்னையாது? தம்பி உனக்கு வயசு பார்த்தாதுப்பா. அவளை விடுறதுக்கு நான் என்ன காதுல பூவா சுத்தி இருக்கேன். டேய் உன்னை பொட்டுன்னு சுட்டுறலாம், சதக்குன்னு கூட குத்திரலாம். ஆனா அது செய்ய மாட்டேன். என் ஒரே மக சாவுக்கு நீதாண்டா காரணம். அதனால உன்னை அணு அணுவா சாகடிச்சு உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தாலையும் இந்த இடத்தெல்லாம் அபிஷேகம் பண்ண போறேன்டா. அபிஷேகம் பண்ண போறேன். டேய் அவளை விட்டு போங்கடா. கதவை தாப்பா போட்டுங்கடா. இங்க யாரும் இருக்காதீங்கடா. என்ன அல்வா காட்டியா?